அன்பர்களே, யான் எனதென்று செருக்கறுப்பான் வானோர் புயர்ந்த உலகம் புகும் என்ற பொய்யா மொழிப்படி யான் எதது என்ற இருவகை பற்றுகளை அறுக்க வேண்டும். முதலில் புறப்பற்றாகிய எனது என்பதை அறுக்க வேண்டும். நமக்கு தொடர்பில்லாத இவ்வுலகப் பொருட்கள் அனைத்தையும் என்னுடையது என்னுடையது என்று எண்ணி ஒவ்வொருவரும் உயிரை விடுகின்றனர். உடம்பை விட்டு உயிர் பிரிகின்ற போது ஒன்றாவது உடன் வருவதில்லை. உலகில் உள்ள பொருள்களில் அளவற்ற பற்று வைத்து அவைகள் முழுவதும் தனக்கே ஆக வேண்டும் என்று விரும்பி ஏங்கி ஏங்கி இளைத்து அயர்கின்றனர். எனது யானும் வேறாக எவரும் யாதும் யானாகும் இதய பாவனை தீகதம் அருள்வாயே என்று அருணகிரிநாதருடைய அமுத வாக்கு மனிதனை புனிதனாக்குகின்றது. எல்லாவற்றையும் இறைவனுடைய பொருளாக எண்ணி அமைய வேண்டும். அளவற்ற நிலமுடையவர்களாயினும் அவன் உண்பது காற்படி அரிசிதானே. பல வீடுகள் ஒருவனுக்கு சொந்தமாக இருப்பினும் அவன் படுப்பது 6 அடி நிலமுள்ள இடத்தில்தானே. நம என்ற சொல்லுக்கு பொருள் ம என்றால் என்னுடையது, ந என்றால் இல்லை என்று. நம என்றால் என்னுடையது இல்லை என்று பொருள். நம நம என்று இறைவன் திருவடியில் மலரிட்டு அர்ச்சிப்பது எனதென்று என தற்போதத்தை இழப்பதற்காகவே என அறிக. ஒரு பொருள் தன்னுடையதன்று என்று எண்ணுவோருக்கு அப்பொருள் தன்னை விட்டு விலகும் போது மனக்கவலை வராது. யாதனில் யாதெனில் நீங்கியான் நோததால் ஆதனில் ஆதனில் இளன் என்பார் திருவள்ளுவர். ஆதலால் பற்றற்றவனே பரம ஞானியே, அவனுக்கு இன்பமும் துன்பமும் எய்த மாட்டா. பாரொடு விண்வாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய் என்கிறார் மாணிக்க வாசகர். மனைவி மக்கள் வீடு வாசல் நிலப்புலன்களுடன் கூடியிருப்பினும் அவைகளுக்கும் தமக்கும் தொடர்பில்லை என்று ஜனகர் மாதிரி தாமரை இலை தண்ணீரை போல வாழ வேண்டும். எனது என்ற பற்றுள்ளவனுக்கு மேலுலகத்தில் இடமே இல்லை. சிலர் இந்த வீடுகள் என்னுடையவை என்கின்றனர். என்ன வாடகை வரும் என்று கேட்டால் இவைகளை விற்று 12 ஆண்டுகள் ஆகிறது என்கிறார்கள். விற்றுவிட்ட வீட்டையும் நிலத்தையும் கூட என்னுடையவை என்பதில் ஒரு திருப்தி அடைகின்றார்கள் மனிதர்கள். என்ன அறியாமை! பாவங்கள் பல செய்த ஒரு கிழவி நரகத்தில் தீயிடை கிடந்து நெளியும் புழுவைப் போல துடித்துக் கொண்டிருந்தாள். அவ்வழியே ஒரு தேவதூதன் சென்றான். அவனை கண்ட கிழவி, ஐயா புண்ணியமூர்த்தி, என்னால் இந்த நரக வேதனையை தாங்க முடியவில்லை. உனக்கு கோடி புண்ணியம் வரும். என்னை இதனிலிருந்து கை தூக்கிவிடு என்று ஈனமான குரலில் அலறினாள். தேவதூதனுக்கு இரக்கம் உண்டாயிற்று. கிழவியே, உன்னை நான் ஸ்வர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமாயின் புண்ணியம் சிறிதாவது செய்திருத்தல் வேண்டும். நீ ஏதாவது புண்ணியம் செய்துள்ளாயா என்று கேட்டார். அக்கிழவி, ஐயனே, எனக்கு ஏராளமான செல்வங்கள் இருந்தன. எல்லாம் என்னுடையவை என்னுடையவை என்று வைத்து காப்பாற்றினேன். அவைகளில் இங்கு ஒரு அணு கூட வரவில்லை. அறியாமல் செய்து விட்டேன். கருணாநிதி, பொறுக்க முடியாத வேதனையில் தவிக்கும் என்னை காப்பாற்று என்றாள். தேவதூதன் கேட்டான், கிழவியே, ஒன்றுமே தர்மம் செய்யவில்லையா? கிழவி கூறினாள், கண் தெரியாதவர்கள் வந்து கேட்டால் காலனா போடுவேன். தேவதூதன் கேட்டான், நல்லது, காலனாவாவது தந்தாயே. காலனா போட்டு 4 எடுத்துக்கொள்வேன் என்றாள் கிழவி. அடி பாவி, கண்ணில்லாதவருக்கு உபகரிக்க வேண்டாமா? எறும்புக்கு நொய்யரிசி போடலையா? இல்லை, நெருப்புதான் போட்டேன் ஐயா. நான் செய்த பாவங்களுக்கு அளவில்லை. இப்போது அறிகிறேன். என்னை மன்னித்து கரையேற்று என்றாள். அம்மா, ஒரு சிறிதும் புண்ணியம் செய்யாதவர் புண்ணிய உலகை அடைய மாட்டார். கடுகு நுழைய இடமிருந்தால் கடப்பாறையை நுழைப்பேன். அணு அளவும் தர்மம் புரியாத உன்னை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்றார் தேவதூதன். ஐயா, இப்போது நினைவுக்கு வருகின்றது. ஒரு நாள் நான் வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது ஒரு பழத்தில் பாதி அழுகி இருந்தது. அந்த அழுகிய பாதியுடன் அழுகாத பாதியையும் சேர்த்து ஒரு பிச்சைக்காரிக்கு போட்டேன். தேவதூதன் நல்லது என்று கூறினார். அங்கு அந்த பாதி வாழைப்பழம் வந்து நின்றது. அந்த பாதியை தேவதூதன் பற்றி
கிழவியை மற்ற பாதியை பற்றுமாறு செய்து அதன் மூலம் அவரை நரகத்திலிருந்து எடுத்தார். நரகிலே இருந்த 3-4 பாவிகள் கிழவியின் காலை பற்றி கொண்டார்கள். கிழவி தொடக்கத்தில் அதனை அறியவில்லை. தேவதூதன் மெல்ல அவளை மேலே எழுப்பி மேலுலகத்திற்கு கொண்டு போகும் பொழுது கிழவி தன் காலை பற்றி கொண்டு வருபவர்களை கண்டு சீற்றமுற்றாள். ஏய், என் வாழைப்பழத்தை பற்றி கொண்டு நான் சொர்க்கம் போகிறேன், நீங்கள் யார் என் காலை பற்றி கொண்டு வருகின்றீர்கள் என்று கூறினாள். தேவதூதன், கிழவியே, தர்மம் செய்த பழத்தை என்னுடையது என்று கூறுவது பொருந்துமா? உன் பழத்தை நீயே பிடித்துக்கொள் என்று விட்டுவிட்டார். கிழவி பழையபடியே நரகில் விழுந்தாள். ஆகவே எனது எனது என்ற எண்ணமுள்ளோர் அருளுலகம் அடைய மாட்டார்.